வணக்கம் நேர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 ராகு கேது பயிற்சிக்கு மகர லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம். பட் எல்லா வீடியோவில் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அஸ்ட்ராலஜிக்கல் சீரீஸில் பிருகு நந்தி நாடி வச்சு தான் பார்ப்போம். ஸோ பிருகு நந்தி நாடி வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு லக்னம் பேஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இன்னும் நல்ல துல்லியமான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அதர் தேன் ராசி. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன லக்னம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய அம்மா அப்பாட்ட கேட்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்கலாம், இல்லைன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எங்கே லேண்ட் எழுதியிருக்கோ அது தாங்க உங்கள் லக்னம். ஸோ இதுக்கு மேலே தாமதம் பண்ணாமல் மகர லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போகிறாங்க. அதாவது மகர லக்னக்காரர்களுக்கு ராகு 2ஆம் வீட்டுக்கும் கேத்து வந்து 8ஆம் வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ இந்த ராகு 2ஆம் வீட்டில் போகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சினால் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் பேசுவதே தவிர்த்து கொள்ளவும், அனாவசியமாக பேசுகிறதோ இல்லை சும்மா ஃபண்ணுக்கு நான் ஒருத்தரை கலாய்ச்சேன் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு படும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டெம்ப்ட் ஆகிடுவீங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆல்கஹால்ஸ், இந்த சிகரெட், இந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு உங்களால் ஈஸியாக டெம்ப்ட் ஆகிட முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதும் அன்ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்றதும் இதனால் உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ உடல் பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். அண்ட் நீங்களே உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வருவதாக இருந்தாலும் there is a very good chance that நீங்கள் வந்து அதை பேசியே கெடுத்துக்கொள்வீர்கள் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி ஆக்ஷன்ஸ் அதிகமாக வைங்க, கம்யூனிகேஷன்ஸை கம்மியாக வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் எக்காரணத்து கொண்டும் அனாவசியமாக ப்ராமிஸ் பண்ணாதீங்க. இதை நான் இந்த நேரத்தில் பண்ணி கொடுத்துருவேன், அதை நான் அப்படி முடிச்சு கொடுத்துறேன், இதை எப்படி முடிச்சு கொடுத்துருவேன். உங்களுக்கு அதை தவிர்ப்பது, அதை நிறைவேற்றுவதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி தேவையில்லாமல் விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக பேசிடுவீங்க. அதனால் உங்கள் மேலே ஒரு பேட் ரிமார்க் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது வந்து 8ஆம் வீட்டில் போகிறதுனால உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்து வர வேண்டியது இருக்குது. லாங் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பெண்டிங் இருக்குது. அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை உங்கள் பெரியப்பா பெரியம்மா பாட்டி தாத்தா அந்த மாதிரி பெரியவர்கள் ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி எனிதிங் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களை நோக்கி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் வந்து இந்த உடல் ரீதியாக சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படும். அண்ட் அந்த உடல் ரீதி சேஞ்சஸ் இப்போ சின்னதாக ஃபீவர் இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது வியாதிகள் வந்து அந்த மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாற்றமாக தான் அமையும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ஒரு 50% நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஏரியாஸில் சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து ராகு கேது பயிற்சிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். அண்ட் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் 100% ஒருத்தருக்கு வேலை செய்யலாம், ஒருத்தருக்கு 20% தான் வேலை செய்யும், ஒருத்தருக்கு 70% வேலை செய்யும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பர்சன்டேஜ் வேலை செய்யும். ஏன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி ஜாதகம் இருக்கிறது கிடையாது. உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே நம்பர் நாங்கள் உங்களுக்கு சௌகரியத்துக்காக டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கோம். அண்ட் அந்த நம்பரில் நீங்கள் என்கிட்ட பேசி உங்களுடைய ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.